செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரசுடனான கூட்டணி முறிவால் நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை மாற்றி தருமாறு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க சில கட்சிகளின் ஆதரவை கோரியுள்ளது. திமுக கூட்டணியில் 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி புதிய கூட்டணியையும் உருவாக்கியுள்ளது. வரும் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலிலும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றும் அறிவித்துள்ளது. இது திமுகவினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவினர் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தற்பொழுது காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கை அருகே திமுக எம்பிக்களின் இருக்கை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடனான தற்போதைய கூட்டணி முறிவால் இருக்கைகளை மாற்றி தர வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கோரியுள்ளார். விஜய் கட்சிக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடியில் இன்று காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் மற்றும் பாஜகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது அங்கு வந்த திமுகவினர் சிலர், எங்கள் திமுக தலைவருக்கு துரோகம் செய்துவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தீர்களா என்று கேட்டு காங்கிரஸ் கட்சியினரும் இருந்த கட்சி கொடிகளை பறித்து சாலையில் வீசியதுடன் பலமாக அவர்களை தாக்கினர். இந்த சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக ஆட்சியை தருவோம், மது போதையை ஒழிப்போம், பெண்களுக்கு 100% பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை கட்டி காப்போம் என்ற பிரச்சாரங்களோடு களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இம்முறை ஒரு வாய்ப்பு தந்துதான் பார்ப்போமே என திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக அதிமுகவை விட அதிக சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தனர் வாக்காளர்கள். ஆனாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைக்க முடியாமல் தவித்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்நிலையில்தான் இதுக்கு அவங்களே பரவாயில்லை போலையே என்ற மனநிலைக்கு மக்களை தள்ளி உள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். சென்னை ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக எம்எல்ஏ ஆட்டோ தாமு எனப்படும் விஜய் தாமு தேர்தல் வெற்றி கொண்டாட்டம் மற்றும் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது அருகில் இருப்பவர்கள் சொல்லியும் கேட்காமல் 2 அடி உயர வாளை கொண்டு கேக்கை வெட்டிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதேபோல் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ விஜய் சரவணன் தனது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து கொண்டு கையில் பீர் பாட்டிலோடு முழு போதையில் தள்ளாடியபடி குத்தாட்டம் போட்ட வீடியோவை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, விசில் சின்னத்தை பார்த்து என வாக்கு கேட்ட அக்கட்சியின் தொண்டர்கள் கூட தலையில் அடித்து கொண்ட சம்பவமும் அரங்கேறியது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்கும் விக்னேஷ் மீதும் அவரது மனைவி மீதும் 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக திருச்சி கே நகரை சேர்ந்த பெண் ஒருவர் திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடுத்துள்ள சம்பவமும் அவருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த மக்களை மட்டுமல்ல அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இப்படி புதிதாக தேர்வாகியுள்ள எம்எல்ஏக்கள் மீது மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீதும் பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கொடுமையின் உச்சமாக மயிலாப்பூரை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக ராயபுரம் 43வது வார்டு தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்பவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் தமிழகம் முழுவதுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான மரியாதையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இது தவிர
பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட குட்டி பிரகாசம் மீதான பாலியல் தொல்லை புகாரும், செல்போன் திருடியதாக கைது செய்யப்பட்ட தாவேகா தொண்டர் மீதான புகாரும், சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலையின் கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கட்டி வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்த அரசியல் அட்ராசிட்டியும், ஆட்சி கட்டிலை பிடிக்க முயற்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தகர்த்துள்ளது என்பதே உண்மை. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கெரியரின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே மனைவி மக்களை உதறி தள்ளியவர் என்ற புகாரும், புலி திரைப்படத்தின் சம்பளத்தை வருமான வரித்துறையிடம் மறைத்த புகாரும் தாவேகா தலைவர் விஜய் மீது இருக்கும் நிலையில்தான் ஊழலற்ற ஆட்சி என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் மக்கள். காலம் பதில் சொல்லுமா? தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மேகமூட்டத்துடன் கூடிய கனமழை அவ்வப்பொழுது பெய்து வருகிறது. இந்நிலையில் கூடலூர் அடுத்துள்ள தேவாலா சுற்றுப்பகுதியில் இரவு லேசான மழை தொடங்கி திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையின் காரணமாக கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மழையின் காரணமாக அவதிக்கு உள்ளாகினர். 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்சியிலிருந்து காரைக்கால் நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்துள்ளது. அதேபோல் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. இந்த பேருந்துகள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான பண்டாரவாடை புதுரோடு பகுதிக்கு வந்தபொழுது பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் 2 பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 12 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பாபநாசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை விலார் சாலை பர்மா காலனி பகுதியில் பிளிக்ஸ் முனீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு புலம்பெயர்ந்த பர்மா வாழ் மக்கள் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை கிடாவெட்டி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். இதனையடுத்து கிடாவெட்டு நிகழ்வுக்காக ஆடுகளுடன் பக்தர்கள் கோவிலுக்கு வந்தனர். அப்பொழுது கோவிலின் நுழைவாயில் சாத்தப்பட்டு கேட்டில் பூட்டு போடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் கேட்டனர். அப்பொழுது அவர்கள் காவல்துறையினர் கேட்டை பூட்டி சாவி எடுத்து சென்றதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் விலார் சாலை அங்காள பரமேஸ்வரி ஆலயம் முன்பு ஆடுகளுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி முன்னிலை பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்கின்ற நிலையில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 5 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது. இதன் காரணமாக தாவேகா தற்பொழுது 113 எம்எல்ஏக்களுடன் பெரும்பான்மை பெற்றுள்ளது. இருப்பினும் தமிழக ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காத நிலையில் நாடு முழுவதும் ஆளுநருக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லை சேர்ந்த சரண்யா என்பவர் அரசியல் அமைப்பிற்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் கெடு கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற பொழுதும் அறுதி பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. மேலும் தமிழ்நாடு ஆளுநர் 118 இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை எனவும், இல்லையெனில் ஆட்சி நிலையானதாக இருக்காது என ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் இருந்து வருகிறார். அதிக இடங்களை பெற்று தனி பெரும் கட்சியாக உள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் உள்ள இடர்பாடுகளை கடந்து நல்ல முறையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவினர் திருப்பூர் வாலியம்பாளையம் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவிலில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அடுத்த ஜம்புக்குட்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சத்தியசீலன். விவசாயான இவர் ரியல் எஸ்டேட் வியாபாரமும் செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். சந்தேகமடைந்த அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடிய நிலையில் அவரது விவசாய நிலத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பேச்சம்பள்ளி போலீசார்
கைரேகை நிபுணர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் கொலைக்கான காரணங்கள் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட சத்தியசீலன் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் மொத்தம் 8577 பேர் தேர்வு எழுதினர். இதில் 3824 மாணவர்களும் 4041 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனால் அரியலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் என்பது 91.70% உள்ளது. இதில் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்டத்தில் மொத்தமுள்ள பள்ளிகளில் 21 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் மாநில அளவில் 33வது இடம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததை கண்டித்தும் மத்திய பாஜக அரசு சூழ்ச்சி செய்வதாக கூறியும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையிலிருந்து அருஞ்சேட்டி செல்லும் சாலையில் குந்துக்கோட்டை என்ற பகுதி அமைந்துள்ளது. இந்த பாதையில் இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளதால் யானைகள் அவ்வப்பொழுது சாலையை கடப்பது வழக்கம். இந்நிலையில் மாலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை ஒன்று சாலையின் நடுவே நீண்ட நேரமாக முகாமிட்டது. இதனால் அவ்வழியாக வந்த பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்றது. இந்நிலையில் சாலையில் நின்று கொண்டிருந்த பேருந்தை நோக்கி ஆக்ரோஷமாக யானை வந்ததால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் பீதியடைந்தனர். இந்த நிலையில் நிலைமையை உணர்ந்த ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை பின்னோக்கி இயக்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வல்லதாரக்கோட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வடுகச்சி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை வைத்து பல்வேறு புனித தலங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை தேவ மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்டது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் ஆலயம் கோபுரத்தில் உள்ள கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை முன்பு தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் தமிழக ஆளுநர் அழைக்காததை கண்டித்து ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆளுநர் மற்றும் மோடி அரசை கண்டித்து அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வடக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது. காந்தி சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து சுட்டெரிக்கும் வெயிலின் தாகம் தீர்க்க நீர்மோர், ரோஸ் மில்க், தர்பூசணி, வெள்ளரிக்காய், பழச்சாறு உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில, மாவட்ட, பகுதி மற்றும் வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்காத தமிழக ஆளுநரை கண்டித்தும் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பெனட் அந்தோனி ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் தலைவர் முருகேசன், புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க மறுக்கும் தமிழக ஆளுநர் அர்லேகரை கண்டித்து தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க மறுக்கும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது.